எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின்னை வச்சு இயரிங்கும் பெண்டன்ட்டும் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பின் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் பின் எடுத்திருக்கேன். பிளேடு இல்லைன்னா கட்டர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை 3 லேயராக டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறப்ப பார்த்து சேஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பின் ஃபுல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை 3 லேயராக கட் பண்ணுறப்ப இந்த இயரிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பின்னை ஃபுல்லாக நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டார் ஷேப்பில் இந்த பின்னை ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும். ஒரு பின்னையும் ஜாயின் பண்ணுறப்ப அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஃபைனலாக இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்காண்டி ஃபெவிக்விக்கை வச்சு எல்லா கார்னர்லேயும் ஒட்டிக்கிறேன். ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டுறப்ப கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே ஒட்டிக்கிறோம். என்கிட்ட பழைய இயரிங்கோடைய ஹூக் இருந்தது, அதை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த மாதிரி பெண்டன்ட்டும் ஒரு அழகான இயரிங்கும் நம்ம மேக் பண்ணியாச்சு. என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.